ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்தவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அப்போ தான் பயிர் நல்லா சாஃப்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஊற வச்சுருக்க அந்த பச்சைப்பயிரை முளைக்கட்டை வச்சு சாப்பிட்லாம், வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நிறையா ப்ரோட்டீன்ஸ் இந்த பச்சைப்பயிரில் இருக்குது. தோசை செய்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு கப் வெள்ளை அவுள் எடுத்துக்கோங்க. வெள்ளை அவுள் தான் எடுக்கணும்னு தேவையில்லை, சிவப்பு அவுள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அவுள் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஊற வச்சுருக்கிற பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவளையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 துண்டு இஞ்சி, 3 துண்டு வெள்ளைப்பூடு, உரப்புக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் போட போகிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி விட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். கூடவே பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண குடமிளகாய், என்ன கலர்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கை மல்லித்தலை, ரெசிபி தண்ணி உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மொறுமொறுன்னு தோசை வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை ஒரு கரண்டி ஊற்றி அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. நல்லா ஒரு சைடு குக் ஆயிரும். பெரட்டி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் தோசை உள்ளெல்லாம் நல்லா நம்மளுக்கு வேகும். ஏன்னா நம்ம திக்காக ஊற்றிருக்கோம்ல. ஸோ 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு தோசை ரெடி. டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றது போல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பச்சைப்பயிறு தோசை வச்சு சாப்பிட்லான்னு சொன்னேன். அதுக்கு ஹெல்த்தியாக ஒரு சட்னி வச்சு சாப்பிடணும்ல. ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த துவையலுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.